இன்று கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எரேமியா 1:12. வார்த்தை அப்படின்ற தலைப்புல நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். இந்த வார்த்தை அப்படின்றது, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றதுல 3 தீர்க்கதரிசியை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல முதல் தீர்க்கதரிசி வந்து எரேமியா தீர்க்கதரிசி. அவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசியை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவரை முன்குறித்து, அவர் வந்து கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவரை வந்து என்ன பண்ணிடுறாரு, பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாக அவரை வந்து நியமிக்கிறாரா. ஆனா அவர் என்ன பண்றாரு, நான் சின்ன பிள்ளை, சிறு பிள்ளை, என்னால வந்து நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளை. நம்ம நிறைய விஷயத்துல அப்படிதான் என்ன பண்ணுவோம், நான் ஊழியர் செய்யட்டா, நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கேன், நான் மெசேஜ் கொடுக்குறப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், ஏன்னா நான் எப்படி ஊழியர் செய்யறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய காரியங்களை நினைக்கிறோம். கர்த்தருக்காக நம்ம ஒரு சேர் எடுத்து போட்டா கூட அதுவே ஒரு ஊழியம் தான். ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸ் மாதிரி நம்ம வைக்கிறோமே, அதுவே ஒரு ஊழியம் தான். கர்த்தருக்காக செய்யற ஒவ்வொரு சின்ன காரியங்களும், செய்யற மெசேஜ், கொடுக்கிற மெசேஜ், வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஃபார்வர்ட் பண்றதே நம்ம செய்யற ஊழியம் தான். ஆனா இங்க வந்து எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, நான் வந்து சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப வந்து கர்த்தர் சொல்றாரு, சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இருக்கிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாகன்னு சொல்றாரு. பேசுன்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, நான் உன் வாயோட இருந்து நான் பேசுவேன், உன் வாயில என் வார்த்தையை போடுவேன்னு சொல்றாரு. நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிறைய காரியங்களை குறித்து தேவ பிள்ளைங்களே நம்ம பயந்து கொண்டுட்டு இருக்க தேவ பிள்ளைய உங்க பார்த்து நான் கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடையனே இருக்கிறேன்னு சொல்றாரு. எந்த காரியத்தை குறித்து பயந்து கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோமோ நம்மளை பார்த்துதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவரு கரத்தை நீட்டி வாயை தொட்டு வார்த்தைகளை போடுறப்ப அவர் சொல்றாரு, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யத்தின் மேலும் உன்னை தீர்க்கதரிசி அவரு எரேமியாவை அழைக்கிறாரு. எரேமியா வந்து ஃபர்ஸ்ட் தடவை அவர் பாக்குறப்ப என்ன பாக்குறான், நம்ம கண்கள் வந்து தரிசன கண்களா இருக்கா? நம்ம என்னத்தை பாக்குறோம் எப்பயுமே, நிறைய டிவி, சீரியல், நம்ம தேவையில்லாத போன்ல அந்த காரியங்களை பாக்குறோமா, ஆனா தரிசனங்களை பாக்குறோமா? ஆனா இங்க வந்து எரேமியா பாக்குறது தரிசனம். அவன் தரிசனத்தை பாக்குறப்ப கர்த்தர் வந்து அந்த இடத்துல அவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். உடனே அவன் என்ன சொல்றான், வாதிமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். உடனே அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. வாதுமை அப்படின்றது என்னன்னா, இப்ப ஆதியாகமம்ல 30:37 வரும். அந்த யாக்கோபு வந்து அந்த குட்டி போடுற, அந்த ஆடு குட்டி போடுறப்ப அந்த தண்ணியில வந்து அந்த பட்டைய உரித்து அந்த கொப்பை என்ன பண்ணுமா, அந்த தண்ணியில போடுவான். அது வந்து அந்த அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமம் 30:37 இருக்கு. அந்த 30:37 என்ன சொல்லியிருக்குன்னா, அதுல வந்து வாதுமை, புன்னை, அந்த மரங்கள் எல்லாம் அதுல வந்து வெட்டி போடுறப்ப அந்த ஆடுகள் வந்து அந்த வழியில வர தண்ணிய குடிக்கும். அந்த கொப்புகள் எல்லாம் வந்து அதுல போடுறப்ப அது வந்து பலத்தவைகள், பலவீனமானவைகள், பலத்த குட்டியா அது போடும். அப்படின்றப்ப அது வந்து ஒரு நமக்கு என்னத்தை குறிக்குதுன்னா, வாதுமைன்றது வந்து ஒரு பலத்த காரியத்தை குறிக்குது. ஆனா அதே நேரத்துல செகண்ட் டைம் கர்த்தருடைய வார்த்தை வந்து எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்றப்ப கேட்பாரு, என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப கேட்கிறப்ப பானையில் வந்து மாவு வந்து பானையில பொங்கி வலியுறது. நம்ம இப்ப நிறைய நேரம் டீ போடுறப்ப, காஃபி போடுறப்ப என்ன பண்ணுவோம், பொங்கி என்ன பண்ணுவோம், வலிய விட்டுருவோம். வலிந்து ஓடுறப்ப என்ன ஆகும், அது நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் உண்டாகி அவர், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. அது வந்து என்னன்னா, நமக்கு அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி வடக்கே இருந்து தீங்கு தேசத்துடைய குரல்கள் எல்லார் மேலும் வரும். அப்ப என்னன்னா, ஏதோ தீங்கு நடக்க போகுது. அப்ப எரேமியாவுக்கு வந்து தரிசனம் கிடைக்குது. தரிசனம் அவன் பாக்குறான். ஒவ்வொரு தடவையும் நம்ம படுத்துட்டு இருக்கும் போது தரிசனம் பாக்குறோமா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதுல கர்த்தர் வந்து நம்ம கூட இடைப்படுறாரா, தரிசனம் மூலமா பேசுறாரா, விசுவல் காட்டுறாரா, அது எல்லாமே தான் குறிக்குது. எரேமியாவுக்கு அது மாதிரி காட்டுறாரு. அதே மாதிரி இதுல அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன பண்றாரு, அவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி, இங்க எசேக்கியா வந்து வியாதிப்பட்டு மரண தருவாயில இருக்கும்போது அங்க யாரு வரா, ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. அப்ப
அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஏசாயா 38வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவன் வந்து என்ன பண்ணுவான்? ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ என்ன பண்ணுவ? என்ன சொல்லுவாரு? உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, நீ வந்து பிழைக்க மாட்ட, மறைத்து போயிருவ அப்படி சொன்னோடனே என்னாகும்? நமக்கெல்லாம் பாதி நேரம் ஃபுல்லுமே நம்ம ரொம்ப டவுன் ஆகும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறமே நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்ற சொன்னோன்னு நம்மள ரொம்ப பலப்படுத்துறது அடுத்த விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இங்க என்ன ஆகுது? எசேக்கியா என்ன பண்றாரு? அவரு ரொம்ப முகத்தை வந்து சுவர்பரமா திரும்பிக்கிட்டு என்ன பண்றாரு? அழுகிறாரு. கர்த்தரை நோக்கி அழுகிறாரு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேன், உன் பார்வைக்கு நலமானதையெல்லாம் செய்தேன், அதை நினைங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. விண்ணப்பம் பண்ணிட்டு எசேக்கியா வந்து மிகவும் அழுதான் போட்டிருக்கு. சாதாரணமா அழுகல, மிகவும் அழுதான் போட்டிருக்கு. அழுகிறப்ப என்ன பண்றாரு? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய், அப்ப சொன்ன தீர்க்க தரிசனத்தையே மாற்றி அமைக்கிறாங்க அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் தடவை நீ மறித்து போ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி ஏசாயா சொல்லிட்டு வந்துடுறாரு. திருப்பி செவர்புறமா திரும்பி அழுதோன திருப்பி என்ன பண்றாரு? கர்த்தரோட வார்த்தை உண்டாகி, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, நீ உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். அப்ப கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? நம்ம எந்த காரியம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம வந்து பெரிய மரண அவஸ்தையில இருக்கேன், வியாதியில இருக்கேன், நான் பிழைக்க மாட்டேன், இனிமே எனக்கு ஒண்ணுமே கிடையாது என் வாழ்க்கையில அப்படின்ற தருவாயில இருக்கிற அவன் தான் மிகவும் அழுது என்ன பண்றான்? கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் பண்றப்ப என்ன பண்றாரு? அவர் திருப்பி என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனமே மாத்தி அமைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன தீர்க்க தரிசனத்தையே என்ன பண்றாரு? செகண்ட் டைம் போய் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்க்க போற தீர்க்கதரிசி யாருன்னா யோனா தீர்க்கதரிசி. அந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி என்னாவது? நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அங்க வந்து என் மக்கள் வந்து என்ன பண்றாங்க? விரோதமாய் அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவங்க ரொம்ப பாவமான காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்க, நீ போன்னு சொல்றாரு. ஆனா யோனா என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவரு ஏசப்பா பேச்ச கேட்காம, கர்த்தரோட பேச்ச கேட்காம, கர்த்தரோட சமூகத்தை விட்டு விலகி அவர் என்ன பண்றாரு? தர்சீசுக்கு கப்பல் ஏறாரு. கூலி கொடுத்து கப்பல் ஏறாரு பாருங்க. கப்பல் ஏறினோட கப்பல் என்ன ஆகுது? நல்லா அமைதியா இருந்த அந்த சமுத்திரம் வந்து இவர் ஏறினோடனே என்ன ஆகுது? அந்த சமுத்திரம் பெரும் காற்று அங்க அடிக்குது. அந்த பெரும் காற்று அப்ப நார்மலா இருக்கிற லைஃப்ல நம்ம யாரையாவது அனுமதிச்சோம்னா, நம்ம குடும்பத்திலயும் சரி, நம்ம எந்த இதுனாலும் சரி, நம்ம நார்மலா ஓடிட்டு இருக்க லைஃப்ல எதையாவது அனுமதிச்சோம்னா, தப்பான காரியம், தவறான காரியம், கர்த்தரோட காரியம் சொல்ல கேட்காம நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்ப கர்த்தர் வென்று அங்க என்ன பண்றாரு? பெரும் காற்று அங்க என்ன பண்றாரு? அனுமதிக்கிறாரு. அந்த பெரும் காற்று அடிக்கிறதுனால அந்த கடல் சமுத்திரம் என்ன பண்ணுது? பயங்கரமா கொந்தளித்தது. பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டோன்னு அந்த கப்பல் வந்து என்ன ஆகுது? அப்படியே அலமோதுது. எல்லா கப்பல் உடைஞ்சு உழுவுற நிலைமையில இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க? அவங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அப்படி வந்து தேவனை நோக்கி கப்பல்ல இருக்கவங்க விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா யோனா மட்டும் என்ன பண்றாரு? அடித்தட்டுல போய் படுத்துக்கிறாரு. அப்ப மாலினி என்ன பண்றா? அங்கிருந்து வந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். அவர் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படி சீட்டு போடும். சீட்டு போடுறப்ப நார்மலா யோசிச்சு பார்ப்போம். நம்ம இப்ப யோனா பேர்லதான் சீட்டு வரணும் அப்படின்றது அங்க வந்து கிடையாது. யார் பேர்ல வேணா வந்திருக்கலாம். ஆனா கர்த்தரோட செயல் அது கரெக்டா யோனா பேர்லதான் வந்துச்சு. அமைதியா இருந்த சமுத்திரம் வந்து கொந்தளிச்சுச்சு. அப்படியே பயங்கர கொந்தளிப்பு அந்த சமுத்திரம். நார்மலா இருந்துச்சு. ஆனா யோனா ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த பெருங்காற்ற அனுமதித்தாரு. அந்த இடம் சமுத்திரம் கொந்தளித்தது. செகண்ட் டைம் வந்து சீட்டு வந்து யோனா பேர்ல உழுகணும் அப்படின்றது அந்த இடத்துல கர்த்தரோட செயல். அது வந்து ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கும்போது யோனா பேர்லயே அந்த சீட்டு விழுந்துச்சு. சீட்டு விழுந்தோன்னா அவன் என்ன பண்றான்? என்ன தூக்கி நீங்க போட்டுருங்க. அப்ப வந்து இந்த எப்படி இந்த கொந்தளிப்பு அடங்கும் அப்படின்றப்ப
யோனா சொல்றா, என்ன தூக்கி நீங்க போடுங்க, போடுறப்ப அந்த கொந்தளிப்பு அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா அதே மாதிரி என்ன பண்றாங்க, அவனை தூக்கி போடுறப்பயே ஆனா அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ப்ரேயர் பண்றாங்க. இது மாதிரி இந்த மனுஷன் வந்து இப்படி அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நார்மலா ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணோன்னா என்ன ஆகுது, கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் கூட கர்த்தரோட பேச்சு கேக்குது. ஆனா நம்ம வந்து மனிதர்களா இருந்து கொண்டு நம்ம வந்து என்ன பண்றோம், நிறைய விஷயத்துல வழி விலகி போறோம். கர்த்தரோட பேச்சை நம்ம கேட்கறது இல்ல. கேட்காதனால வர அவஸ்தைகள், கஷ்டங்கள் நிறைய. இப்ப யோனா வாழ்க்கையிலுமே அவன் நார்மலா கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போயிருந்தானா அவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வர வேண்டியது இல்ல. ஆனா எல்லாமே அவன் வந்து அவர் வழி விலகி போனதுனாலதான் அவ்வளவு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சான் அவன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து அவன் என்ன பண்றான், அவரோட வார்த்தையை மீறி செயல்பட்டதுனால அவன் வந்து உள்ள கடல்ல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டோன்னா மீனுக்கு கட்டளை இடுறாரு. மீனுக்கு கட்டளை இட்டோம்னா அந்த மீன் என்ன பண்றது, மீன் யோனாவின் விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா இரவும் பகலும் 3 நாள் இருந்தான். 72 hours வந்து அந்த மீன் வயிற்றுல இருந்திருக்கான். அப்ப மீன் வயிற்றுல வச்சு அவருக்கு என்ன பண்றாரு, பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவன் சொல்லுவான், ஆடியில இருந்தே கடல் அடியில இருந்தேன், அப்ப அந்த பாசான்கள் எல்லாம் என் மேல சுத்திக்கிச்சு, அப்ப வந்து நான் ரொம்ப பர்வதத்துக்கு போனேன் அப்படின்ற மாதிரி அவன் எல்லாமே அது ஒவ்வொன்றையும் குறித்து அதை பத்தி அவன் சொல்லுவான் நிறைய விஷயங்கள். அப்ப வந்து இந்த யோனா வந்து வழி விலகி போனதுனால அவன் பட்ட கஷ்டங்கள் அவனுக்கு வந்து கர்த்தர் வந்து ஆனாலும் அவனை கைவிடல. ஒரு மீனுக்கு கட்டளை எடுத்து அந்த மீன் வந்து அவனை கொண்டு போய் கரையில தான் கக்குச்சு. அப்ப வந்து நம்மளும் வந்து நிறைய விஷயத்துல கர்த்தரோட வார்த்தையை நம்ம விலகி போக கூடாது. கர்த்தரோட நம்ம கண்கள் வந்து தரிசனம் பார்க்கிற கண்களா இருக்கணும். அதே மாதிரி என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து நம்ம அந்த எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா சொன்ன அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தின்னு சொல்லிட்டு நீ மரித்து போவன்னு சொல்லி அந்த காரியம் கூட அவனை வந்து திருப்பி அதே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி உனக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வந்து கர்த்தரை நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து எல்லா விஷயத்திலையும் நமக்கு நிறைவாதான் இருக்கும். ஜெபம். நேற்றும் இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான வேலையில அப்பா இங்க கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா எனக்கு தெரியாதுப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றும் ஏசப்பா. இன்று கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. அப்பா அன்று எப்படி நீங்க வந்து ஒவ்வொரு அப்பா எரேமியா கண்கள் அப்பா தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவனை நீங்க ஒரு தீர்க்கதரிசியா அழைத்தீங்களே ஏசப்பா. தரிசன கண்களா அவனை மாற்றுனீங்களே ஏசப்பா. அதே மாதிரி இங்க ஊழியர் செய்யற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க ஊழிய பாதைகள் அவங்கள எடுத்து அப்பா அவங்க நல்ல ஒரு அற்புதத்தை அடையாளத்தையும் அப்பா உங்களுக்காக செய்யணும் ஏசப்பா. நிறைய ஜனங்கள் ஆத்துமாக்களை அறுவடை பண்ணணும் ஏசப்பா. ஜனங்கள் அதிகமா வரணும் ஏசப்பா. அந்த பிரேயர் டீம் இன்னும் அதிகமா ஆகணும் ஏசப்பா. நிறைய ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்பா கேட்கறதுக்கும் அப்பா ஒரு சாட்சியா நிறுத்துறதுக்கும் இந்த பிரேயர் டீமை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. வந்த ஒவ்வொருத்தரும் வெறுமையா போக கூடாது ஏசப்பா. என்னென்ன வியாதியில இருக்காங்களோ அப்பா, அன்னைக்கு எசேக்கியா எப்படி வியாதிப்பட்டு அழுதப்ப விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை அப்பா 15 வருஷம் கூட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்துல என்னென்ன வியாதியில இருக்காங்களோ எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஒவ்வொருத்தர தலையிலையும் ஒரு வல்லமை இறங்கணும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உங்களுடைய ரத்தத்தை அப்பா தெளித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த இடத்துல அப்பா ஸ்கின் டிசீஸோ அப்பா என்ன ப்ராப்ளமோ எனக்கு தெரியாதுப்பா, ஜாயிண்ட் பெயினோ அப்பா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன வியாதியில அவஸ்தைப்பட்டு இருக்காங்களோ அப்பா எல்லாத்தையும் நீங்க இந்த நேரத்துல குணமாக்குங்கப்பா கர்த்தர். அப்பா நீங்க சொன்ன காரியங்கள் எப்படி அவங்களுக்கு வியாதியை குணமாக்கி அப்பா நான் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்ன கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்க ஏசப்பா. அதே மாதிரி கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இனிமே படுத்து எழுதிருக்கிறப்பா தரிசன கண்களை கொடுங்க ஏசப்பா. தரிசனத்தை பார்க்கணும் ஏசப்பா. அன்னைக்கு எப்படி எரேமியா தரிசனத்தை பார்க்கணும், என்னத்தை காண்கிறான்னு சொல்றப்ப அப்பா வாதுமை மரத்தின் கிளைகளை பார்க்கிறேன்னு சொன்னாலே ஏசப்பா. அதே மாதிரி நாங்களும் தரிசன கண்களா இருக்கணும்ப்பா. எங்க கண்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அதே மாதிரி யோனா தீர்க்கதரிசி எப்படி வழி விலகி போய் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சானா, எந்தெந்த காரியத்துல வழி விலகி போறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க பாதை எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொடுங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்துல வழி தெரியாம இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அப்பா நீங்க வழிகளை காட்டுங்கப்பா. உனக்கு கோணலானவர்கள் எல்லாம் செவையாக்குவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்துல எந்தெந்த கோணலான வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால சபைப்படுத்துங்க ஏசப்பா. வந்த ஒருவர் வெறுமையா திரும்ப கூடாது ஏசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. இந்த
கொடுக்கணும் ஏசப்பா. இந்த பிரேயர் டீம்ல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் அப்பா சாட்சி சொல்லணும் ஏசப்பா. உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.